Very good morning, my dear friends. இன்னைக்கு லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் டெலூஷன்லேயே அடுத்த டைப் ஆஃப் டெலூஷன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேருக்கு நமக்கு மனம் சரியில்லை, மனசுக்குள்ளே நமக்கு ஏதோ கோளாறு இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அடுத்தவங்க சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் பைத்தியமா என்ன பேசுகிற நீ, எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மனக்கோளாறை ஒத்துக்காமல் அது ஒரு பிரின்சிபல் அப்படின்வாங்க. என்னுடைய கோட்பாடு அது, என்னுடைய குட் ஹேபிட் இப்படிலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். யாருமே ஒத்துக்கிறது இல்லை. இந்த மனம் கன்ஃபியூஸ்டு ஒரு திங், புரிஞ்சிக்க முடியாது. அறிவினால் செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் ஆடிட் இதெல்லாம் பண்ணி நாம தான் தெரிஞ்சுக்கணும். பிறர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நாம் கண்டுபிடிச்சிடணும். சம்திங் இஸ் ராங் வித் மீ அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த டெலூஷன் என்ன டெலூஷன் அப்படின்னா கிராண்டியோஸ் டெலூஷன் பேர். என்னது கிராண்டியோஸ் டெலூஷன்? எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு நம்புறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்னால் முடியாததே இல்லை அப்படிங்கிறது ஈகோ ட்ரிவன் கான்செப்ட். என்னால் செய்ய முடியும் நம்பலாம், என்னால் செய்ய முடியாததே கிடையாது அப்படின்னு வரும்பொழுது தான் ப்ராப்ளம். என்கிட்ட ஒரு லேடி வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரல, வந்துட்டு சொன்னாங்க, சார் இது வரைக்கும் ஒரு 20 lakhs அவர் ஸ்பாயில் பண்ணிட்டாரு, வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ கையில் இன்னும் காசே கிடையாது, என் நகையெல்லாம் கேட்குறாரு. நான் பெண் குழந்தை வச்சுருக்கோம், அந்த பெண் குழந்தைக்கு உள்ள நகை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஏம்மா எதுக்கு கேட்குறாரு? ஏதாவது ரேஸா, சூதாட்டமா, ரேஸா, குடியா? இல்லை சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அது இந்த இன்செக்டிசைடு, அந்த பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கிற அந்த ஒரு நிறுவனத்தில் வேலையாக இருந்தவர் அதை விட்டுட்டு இதில் நல்ல லாபம் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக நான் இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாரோ அதுக்கு எதிராகவே இவர் கொட்டேஷன்லாம் கொடுத்து ஆர்டர் வாங்கணும். ஆனால் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்கிறது. வீட்டில் ஒரு குடோன் மாதிரி வச்சு, ஒரு பெரிய வீடு வேறு, அது வாடகைக்கு எடுத்து ஒரு குடோன் மாதிரி வச்சு அந்த வீட்டுக்கு ஒரு 40,000 ரூபா வாடகை, 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணி பெரிய போர்டெல்லாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஒன்றுமே கிளிக் ஆகலை. இந்த அம்மா சொல்கிறா, இனிமேலாவது பண்ணாதீங்கன்னு சொன்னா. நோ நோ நோ, ஐ கேன். என்றைக்குமே நம்பிக்கை வேணும். நான் யார்? நான் பெரிய ஆள். நான் உனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் மேன் இப்போ இந்த போட்டியான உலகத்தில் நான் போட்டி போட்டு மேலே வருவேன். ஒரு தோல்வி 2 தோல்வி என்ன கவிழ்க்க முடியாது, என்னை டிஸ்கரேஜ் பண்ணாத. இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு ஆச்சுது. ஒரு லைஃப் பார்ட்னர் இப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறார், சார் அவரால் முடியாது சார். இதுதான் அந்த கிராண்டியோஸ் டெலூஷன். என்னால் முடியும், நான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு திறமைகளை வளர்த்து கொள்ளாமல், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளாமல், வாய்ப்புகளை பயன்படுத்துவது எப்படி என்பது தெரியாமல், வெறும் பணம் இருந்தால் போதும், எனக்கு அந்த ஒரு அறிவு இருந்தால் போதும், நான் முன்னுக்கு வருவேன். நோ, இது ராங்கான ஒரு தன்னை பற்றிய ஒரு டெலூஷன். இதுதான் இந்த கிராண்டியோஸ். அப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு, உங்களுடைய பாஸை நீங்கள் மாடல் பண்ணுங்க. வெறும் இந்த அறிவு, என்னென்ன மருந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பிஸ்னஸ் நேக் அது கற்றுக்கலை. நீங்கள் அறிவு இருக்கிற இடத்துல ஆற்றலும் வளர்த்துக்கணும், சாதுரியம் வேணும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை முதல்ல செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலே வாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போங்கன்னு சொல்லி, அதை நான் இப்போது ஃபெயில்யூரா, என்கிட்ட பிஸ்னஸே நான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த சின்ன குழந்தைகள்லாம் இந்த ஃபேந்தமாஸ்ட் மாதிரி, ஃபேந்தம்
இந்த டெலூஷரி வீடியோஸ்லாம் பார்க்கும். இந்த ஹீமேன், இந்த சோட்டா பீம், பெருசு பெருசெல்லாம் தூக்கி அது என்ன பண்ணும், அதை அப்படியே மாடல் பண்ணும். வெரி டேஞ்சரஸ். மேலேருந்து குதிக்கிறது, சூப்பர்மேன் மாதிரி, ஸ்பைடர் மேன் மாதிரி மேலே ஏற முடியும்னு ஏறுறது, இதெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அம்யூஸ்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறது, மனசில் போய் தங்கி. இதுதான் இந்த கிராண்டியோஸ் டெலூஷனுக்கு விதை. பி கேர்ஃபுல். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.